ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். இதுக்கு தான் ரொம்ப மோசமாக போச்சு. அது ஏன்றதை இந்த ஃபுல் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம், நம்ம காரை வந்து டேமேஜ் பண்ணியிருந்தாங்க. அதோட சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க ப்ரோ, ஏன்னா ரொம்ப டிலே பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் கேர்லெஸ்ஸாக விட்டோம். சரி, நம்ம யாருன்னு பார்த்து நேரில் கூப்பிட்டு பேசிக்கலாம், என்ன தான் பிரச்சனை, அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம். நம்ம காரில் க்ரில்லு மட்டும் டேமேஜ் ஆகலை. ஸோ அது உள்ளேயும் ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இந்த க்ரில்லுக்கு பின் பக்கம் தான் பேக் சைட்லேயே ரேடியேட்டர் வரும். ஸோ அந்த ரேடியேட்டரும் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இது கார் எடுத்துகிட்டு வாட்டர் வாஷ் போகலாம் அப்படின்னு எங்கள் வீட்டிலேருந்து ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். போகும்போதே டெம்பரேச்சர் இண்டிகேஷன் காட்டுச்சு. சரி, நானும் வண்டி ஓரம் கட்டிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேனட் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 செகண்ட்ஸ் முன்னாடியே ரேடியேட்டர்லேருந்து வெடிச்சு கூலண்ட் எல்லாமே கீழே போயிருச்சு. அதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் நான் எல்லாமே ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாக ஒயிட் ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் மெக்கானிக்கை வர வச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டப்போ தான் உள்ளே இருந்த ரேடியேட்டர் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்கேயாச்சும் வண்டி எடுத்துகிட்டு போய் இடித்தாலோ இல்லை யாராவது அதை வந்து முன்னாடி டேமேஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ரேடியேட்டர் அஃபெக்ட் ஆகும். அப்படி இல்லைனா நம்ம ரேடியேட்டர் வந்து ரொம்ப வருஷமாக சேஞ்ச் பண்ணாமல் ஓட்டிகிட்டு இருந்தால் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம பசங்க பண்ணியிருந்த வேலை தான் வந்து இங்கே பெருசாக வேலையை காமிச்சிருச்சு. நான் கூட சரி, க்ரில் வந்து ஒரு 12,000 to 18,000 சொல்லியிருந்தாங்க. ஷோரூமில் கேட்டால் 28,000 32,000 ஆகும்னு சொன்னாங்க. அது மட்டும்தான் ப்ராப்ளம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ ரேடியேட்டரும் மாற்றணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரேடியேட்டர் மட்டுமே 35,000 சொல்கிறாங்க. இன்னும் ஷோரூம் எடுத்துகிட்டு போனால் எவ்வளோ ஆகும்னு தெரில. இது வந்து ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் கஷ்டப்படுறது வந்து நான் தான். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கிறது யூஸ்லெஸ்ஸு. ஏன்னா எல்லாமே நடந்துருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேஷன் தான் போக போகிறோம். நம்ம லோக்கல் ஸ்டேஷனில் போய்ட்டு இன்றைக்கி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சிஎஸ்ஆர் வாங்க போகிறோம். ஸோ நமக்கு உள்ளே தெரிஞ்ச அண்ணாவும் இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன். அவங்க வந்து 2 o'clock மேலே வர சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஸ்டேஷன் போயிட்டு என்ன நடக்குது, என்ன ப்ராசஸ் அப்படின்றத நம்ம அங்கே கண்டினியூ பண்ணுவோம். A few moments later. நம்ம ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸ்டேஷன் வெளில தான் வெயிட் பண்ணிருக்கோம். அண்ணா வெளியே வரேன்னு சொன்னார். ஸோ அவருக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். அவர் வந்தார்னா நம்ம அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே உள்ளே போயிடுவோம். உள்ளே போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அண்ணா வந்துட்டாருங்க. ஹாய்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. இப்போ என்னண்ணா பண்ணணும் அதுக்கு? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேண்ணா. சிஎஸ்ஆர் உள்ள ஒரு போட்டு. சரி, ஓகேண்ணா. இப்போ உள்ளே போயிடலாமா? வாங்க போகலாம். சிஎஸ்ஆர் எல்லாமே வாங்கிட்டு வெளியே வந்தாச்சுங்க. ஸோ நம்ம அண்ணாவும் கூட தான் இருக்காரு. அவர் வந்து கேமராவில் காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா நமக்காக தான் அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஸோ நம்ம அண்ணா கிட்ட பேசிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அடுத்து என்னென்ன ப்ராசஸ்? அவ்வளோதானா? சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்தாச்சு. ஓகே, பத்திரமா வச்சுக்கணும். ஏதாவது என்கொயரினா உங்களை கூப்பிடுவோம். ஓகேண்ணா. சரிங்களா? ஒன்றுமே காரை சேஃப்டியாக விடுங்க. கார் பார்க்கிங் அந்த மாதிரி பிளேஸில் விடுங்க. இல்லைண்ணா, அது நாங்கள் இடம் க்ளீன் பண்ணி அந்த ஓனர்கிட்டலாம் சொல்லி தான் விட்டு வச்சுருந்தோம். என்னன்னா அன்னைக்குன்னு நாங்கள் கார் கவர் போடாமல் அப்படியே விட்டேண்ணா. அதானே நான் பண்ண தப்பு. கார் கவர்லாம் போடணும் கட்டாயமாக. கார் கவர்லாம் போட்டு காஸ்ட்லியான வண்டி சேஃப்டியாக விடணும். ஓகேண்ணா. ஏன்னா ஒரு சிலரும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, டேமேஜ் பண்ணுவாங்க. புரியுது. சுயநலத்துக்காண்டி அது பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ண விடக்கூடாது. சரிங்களா? ஓகேங்கண்ணா. சரி, நான் பார்ப்போங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா எனக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. பார்ப்போண்ணா. பாய்ண்ணா. ஸ்டேஷன் போய் சிஎஸ்ஆர் காப்பி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு அதை நான் வந்து பக்கத்தில் வேணும்னா அட்டாச் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. எப்போல்லாம் என்கொயரி கூப்பிட்றாங்களோ அப்போல்லாம் வண்டி எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஸோ வண்டி இந்த மாதிரி ஷெட்டில் விட்டுருக்கேன். அதே ரெஸ்கியூ வேன் கூப்பிட்டு தான் நாங்கள் இங்கேருந்து ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, எவ்வளோ நாள் டைம் ஆகும்னு தெரில, பட் சீக்கிரமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சிசிடிவி ஃபுட்டேஜும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக. எனக்கு அவங்க மேலே செம்ம கோவம் வருது. ஏன்னா அந்த க்ரில்லோட நான் முடிஞ்சதுன்னு நினச்சேன். பட் அதையும் தாண்டி ரேடியேட்டர் வரைக்கும் அது டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப டென்ஷன் ஆகுது. பட் அதையும் சீக்கிரம் ரெடி பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு நான் அடுத்த அப்டேட் என்னன்றது சொல்கிறேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அண்ணா தான் சொன்னார், உள்ளே வந்து பெர்மிஷன் கேட்காம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் நான்
உள்ளே போகிறது வெளியே வர்றது மட்டும் எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க, லைசன்ஸு, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், அப்புறம் வண்டியோட ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் நான் வேணா பக்கத்தில் அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்றதை நான் காரை பற்றி சீக்கிரமாக சொல்கிறேன். Day 4. நம்ம ரேடியேட்டர் ஆர்டர் போட்டு 3 நாள் ஆயிடுச்சு. நேற்று நைட்டு தான் வந்து ஷெட்டுக்கு ரேடியேட்டர் வந்திருக்கு. ஸோ நேற்று நைட்டே ரேடியேட்டர் வந்து எல்லாமே ரெடி பண்ணி மாட்டி வச்சுட்டாங்க. ஷெட்லேருந்து இப்போ தான் பசங்க ஃபோன் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம போய் வண்டி எடுக்க போகிறோம். வண்டி எடுத்துகிட்டு வண்டி எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அண்ட் நேற்று நைட்டு ரேடியேட்டர் மாட்டின ஃபுட்டேஜஸும் பசங்க அனுப்பி. ரேடியேட்டர் மாற்றின ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது வந்து மேலே ஃபுல்லாக உடஞ்சிருந்துச்சு. இந்த ரேடியேட்டர் எல்லாமே மாற்றியாச்சு. ஸோ இப்போ எல்லாமே நார்மலாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நேரில் போய் ஓட்டி பார்த்தா தான் எப்படி இருக்குன்றது தெரியும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரண்ட்டு கிரில் உடஞ்சிருந்துச்சு. ஸோ அதுவும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து எம்ஸ்போர்ட்டோடது ஃபுல் பிளாக்ல போட்டிருந்தோம்ல, ஆனால் இப்போ வந்து நம்ம மாற்றினது 3 சீரிஸோடது மாற்றிருக்கோம். இப்போ 320D அப்புறம் 320iலலாம் வரும்ல, சில்வர் கலர் குரோமில் வரும். ஸோ அதுதான் நம்ம மாற்றிருக்கோம். இதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு பிளாக்கை விட குரோம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா லுக்கு வந்து இன்னும் பெட்டராக தெரியுது. எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம போய் வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு இருக்க ஒரே வேலை என்னென்னா, அந்த உடச்சது யார் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டேஷன்லேயும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட எஃபர்ட்ஸ் அவங்க போடுறாங்க. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நம்மளும் கேட்போம். ஸோ இந்த வீடியோ யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கிட்டையுமே கேட்டிருக்கேன். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணி ஓரளவுக்கு எல்லாருமே ஒவ்வொருத்தரை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தானா அப்படின்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. மோஸ்ட்டாக இந்த வீக்குள்ளேயே இதை வந்து நான் யாருன்னு பார்த்து பேசி முடிச்சிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை பெருசாக இன்னும் இழுத்துகிட்டே இருக்க வேணாம். பார்ப்போம் நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் பிராங்க்ஸ்டர் சூர்யா யூடியூப் சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.